மஞ்சள் பூசணிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்னதாக 2 தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு கருவடகம் இல்லைன்னா கொஞ்சோண்டு வெந்தயமும் ஒரு 1/4 ஸ்பூனு கடுகும் போட்டுக்கோங்க. புளி, ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கருவடகத்தை போட்டுங்க. கருவடகம் பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை போட்டுங்க. ஒரு வதக்கிட்டு அடுத்தது பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. பூண்டு வெங்காயமும் வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றி நல்லா வதக்குங்க. ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விடுங்க, நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். அதில் மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு லேசாக ஒரு கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு லிட்டை போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க.